இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் டிசம்பர் 30. சதா காலமும் நம்மோடு இருக்கும் தேவன். தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணுவேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது என தாவீதினால் சாட்சி பகர முடிந்தது. சங்கீதம் 131 அதிகாரம் 2வது வசனம். பால்குடி மறந்த பிள்ளை இளைப்பாறுதலற்று இருப்பது இல்லை, அல்லது தன் தாயின் கவனம் தனக்கு எப்போதும் வேண்டும் என்ற சார்ந்து கொள்ளும் விருப்பமும் இருப்பது இல்லை. ஆகவே பால்குடி மறந்த பிள்ளை இவ்வுலகில் கவலையற்று மகிழ்ச்சியாயிருப்பதை நாம் பார்க்க முடியும். நாமும் கூட கர்த்தரை சார்ந்து நிலைத்திருப்போம் என்றால் பால்குடி மறந்த பிள்ளையைப் போல் இருந்திட முடியும். எவ்வளவுதான் பாடுகளும் துன்பங்களும் நிறைந்த வேளைகள் இருந்தாலும் அதன் மத்தியிலும் அவர் நம்மோடு இருப்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். சதா காலமும் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்பது ஆண்டவர் நமக்கென்று அளித்த நிரந்தரமான ஆறுதலின் வசனங்கள் ஆகும். இதுவே புதிய உடன்படிக்கையில் நமக்கு தேவன் வழங்கியிருக்கும் மகிழ்ச்சியான செய்தியாகும். அதாவது, நாம் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சதா காலமும் அவர் நம்மோடு இருப்பார் என்பதும், நம்முடைய வீடுகளில் நாம் அவரை எப்போதும் சந்தித்து உறவு கொள்ள முடியும் என்பதுமே அந்த நற்செய்தி ஆகும். இப்போது இப்பூமியில் ஆண்டவருடைய சமூகத்தை தவிர வேறு விருப்பம் ஏதுமில்லை என்ற பாக்கியமான இடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இதை மேடம் குயான் அம்மையார் நேர்த்தியாய் குறிப்பிட்டு கீழ்காணும் கவிதையை பாடினார்கள். விரும்பும் இடமோ அல்லது விரும்பாத இடமோ, எதிலும் என் ஆன்மா மகிழ்ச்சி காணவில்லை. என் வழி நடத்திட என்னோடு தேவன் இருந்தால் போவதோ அல்லது தங்குவதோ சமமான சந்தோஷமே. தேவா, நீர் இல்லாத இடத்தில் நான் இருந்திடக் கூடுமோ? அதுவே என் பெருந்துயரம் ஆகும். தொலைவான இடமென்று எதையும் நான் கூறினேன். எங்கிருந்தாலும் உம்மை கண்டால் அதுவே என் பாதுகாப்பு. இந்த அம்மையார் பெற்ற அதே பாக்கியத்தை நாமும் பெறுவதுதான் எத்தனை மேன்மையானது. ஜெபிப்போமா. எங்கள் பரம தகப்பனே, இவ்வுலகின் ஆதரவிற்காய் அழுது கொண்டிருக்கும் பிள்ளைகளாயிராமல் உம்மையே விசுவாசித்து நீர் எங்களை விட்டு விலகாத பங்கில் பூரண திருப்தி காண எப்போதும் எங்களை வழி நடத்தும். ஆமேன்.